குட் ஈவினிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th தமிழ் டேர்ம் 2ல் நியூ புக்கில் இருக்க இயல் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயல் 3 வந்து கூடி தொழில் செய். அதில் ஃபஸ்ட்டு நானிலம் படைத்தவன். நுழையும் முன் படிச்சுக்கோங்க. காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவும் வாருங்கள். பாட்டுக்கு போயிடலாம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான். சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இந்த நானிலம் படைத்த பாடலை இயற்றியவர் முடியரசன். அடுத்ததான் சொல்லும் பொருளும். இதுலேயுமே ஒரு டைம் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு முக்கியமான லைன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லைனும் கடைசி 2 லைனும் எப்போவுமே பார்த்துக்கணும். இதில் வந்து ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியம். எதுக்கும் பாட்டையும் ஃபுல்லாக ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சொல்லும் பொருளும். மல்லெடுத்த வலிமை பெற்ற. மல்லெடுத்தனா வலிமை பெற்ற. சமர் போர். நல்கும் தரும். கழனி வயல். மரம் வீரம். எக்களிப்பு பெருமகிழ்ச்சி. களம் கப்பல். ஆழி கடல். ஓகேவா? அடுத்ததான் பாடலின் பொருள். பாட்டோட பொருளை படித்தாலே பாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதனவன். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதனவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் நூல்வெளி. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. துரைராசு என்ற இயற்பெயர் கொண்டவர் முடியரசன். பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியிருக்காரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு புகழப்படுறாரு. இப்பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம், அதாவது நானிலம் படைத்தவன் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்ததான் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், சிங்க மராட்டியர்த்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இந்த பாடலை இயற்றியவர் பாரதியார். ஓகேவா? அடுத்ததான் மதிப்பீடு. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களம் ஏரி. ஓகேவா? அடுத்ததான் கடலோடு விளையாடு. அடுத்து பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது, அசதியை போக்குகிறது. உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள். வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் தான் மீனவர்கள்.
விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மழை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை ஐலசா, வெண்மணலே பஞ்சுமெத்தை ஐலசா, விண்ணின் இடி காணும் கூத்து ஐலசா. அடுத்ததான் மனப்பாட லைன். பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா, காயும் கதிர்ச்சுடர் கூரை ஐலசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் ஐலசா, முழுநிலவே கண்ணாடி ஐலசா, மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் சொல்லும் பொருளும். கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துகள். கதிர்ச்சுடர்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துகள். அடுத்ததா பாடலின் பொருள். மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு விண்மீன்களை விளக்குகள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? விண்மீன்கள் வெளிச்சம் தரதுனால விண்மீன்கள் தான் விளக்குகள். விரிந்த கடலே பள்ளிக்கூடம், மீனவர்களை டெய்லி கடலுக்கு போயிட்டு வரதுனால பள்ளிக்கூடம், விரிந்த கடல் தான் அவங்களுக்கு பள்ளிக்கூடம். கடல் அலையே தோழன், ஓகேவா, டெய்லி கடல் அலையும் பார்ப்பாங்க. ஸோ கடல் அலை தான் தோழன். மேகமே குடை, மேகம் நமக்கு மேலே ஒரு குடை மாதிரி இருக்கிறதுனால மேகமே குடை. வன்மையான மணலே படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை, மண்ணில் கடலுக்கு போயிட்டு மண்ணில் ரெஸ்ட் எடுக்கிறதுனால அந்த மண் தான் அவங்களுக்கு படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை. விண்ணின் இடி தான் அவர்கள் காணும் கூத்து, விண்ணில் இடி இடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி மின்னல் இடி சேர்ந்து வரும், சவுண்டு அண்டு வெளிச்சத்தோடு இருக்குமா. ஸோ அந்த கூத்தும் நம்மளுக்கு நல்ல வெளிச்சத்தோடையும் சவுண்டோடையும் இருக்கும். ஸோ விண்ணின் இடி தான் அவர்கள் காணும் கூத்து. சீறி வரும் புயலை விளையாடும் ஊஞ்சல், புயல் அடிக்கும் போது கப்பல் கடலில் ஆடி ஆடி போகும். ஸோ ஊஞ்சலையும் நம்ம ஆடிக்கிட்டே இருப்போம். ஸோ சீறி வரும் புயலை விளையாடும் ஊஞ்சல். பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை, பனிமூட்டம் ஒரு மாதிரி மங்கலாக நம்மளை சுற்றி இருக்கும். ஸோ பனிமூட்டம் தான் உடலை சுற்றும் போர்வை. அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை. கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு, கட்டுமரத்தில் தான் டெய்லி போயிட்டு வர்றாங்க. ஸோ அதுதான் அவங்க வாழும் வீடு. மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம், மின்னல் இப்படி கோடு மாதிரி உருவதுனால மின்னல் கோடுகளே அடிப்படை பாடம். வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவர்களது செல்வம். முழு நிலவு தான் கண்ணாடி, முழு நிலவு கண்ணாடி மாதிரி இருக்கிறதுனால முழு நிலவு தான் கண்ணாடி. மூச்சடக்கி செய்யும் நீச்சலே அவர்கள் செய்யும் தவம். வானமே அவர்கள் வணங்கும் தலைவன். இவற்றுக்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்ததா நெய்தல் திணைக்குரிய நிலம் என்னன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். மக்கள்னா பரதவர் பரத்தியர். தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல், தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல். பூ தாழம்பூ, பூ தாழம்பூ. அடுத்ததான் நூல்வெளி. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலை நாட்டுப்புற பாடலாகும். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்தோட பாடுற பாடல் தான் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதனால இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடலில் அடங்கும்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் சு. சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயலாய்வு அப்படிங்கிற பாடலில் இடம்பெற்றிருக்கு, அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா. அடுத்ததான் மதிப்பீடு. கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர், கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. அடுத்ததான் விடிவெள்ளி. விடிவெள்ளி என்ன சொன்னால் விளக்கு மாதிரி இருக்கும். ஸோ விடிவெள்ளினா விளக்கு. மணல், மணலில் தான் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொன்னோமா. ஸோ மணல் பஞ்சுமெத்தை. புயல், புயலில் கப்பல் ஆடி ஆடி போகும். ஸோ புயல்னா ஊஞ்சல். பனிமூட்டம் நம்மளை சுற்றி ஒரு மாதிரி நம்மளை சுற்றி வளைச்சிருக்கும், ஒரு மாதிரி மங்களா. ஸோ பனிமூட்டம்னா போர்வை. ஓகேவா. அடுத்ததான் உரைநடை உலகம். வளரும் வணிகம். நுழையும் முன் மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கின்றது. வணிகம் இல்லையில் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றி கொள்ள இயலாது. வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன. தமிழர் பழங்காலத்திலிருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர். உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள். இதுதான் நுழையும் முன்னில் இருக்குது. அடுத்ததான்
மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. தனக்கு தேவையான சில பொருள்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்தும் வாங்குவான். தான் உற்பத்தி செய்யும் பொருள்களை சிலவற்றை பிறருக்கு விற்பான். இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும். ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம். பொருள்களை விற்பவரை வணிகர் என்பர். பொருள்களை விற்கிறவங்கள வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குபவரை நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததான் பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம். நம்மள்ட்ட எக்ஸ்ட்ராவாக இருக்க பொருளை இன்னொருத்தவங்க கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வாங்கிக்கிறது தான் பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். நெல்லுக்கு பதிலாக உப்பு. நெல்லுக்கு பதிலாக என்ன வாங்கியிருக்காங்கன்னா நெல்லுக்கு பதிலாக உப்பை வாங்கியிருக்காங்க. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை வாங்கியிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாமே சங்க இலக்கியங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் கூட வீட்டுக்கே வந்து பழைய செய்தித்தாள்கள், பயனற்ற நெகிழி பொருள்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கினர். அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருள்களை தர்றாங்க. இந்த காலத்தில் கூட பழைய நியூஸ் பேப்பரு, வேஸ்டான பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் வணிகத்தின் வகைகள். வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம். தரை வழியாக பொருள்களை கொண்டு செல்ல எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டுச்சு. வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம்னு ரெண்டாக பிரிக்கலாம். தரை வழியாக பொருள்களை கொண்டு செல்றதுக்கு எருது, கழுதை, குதிரை, வண்டி இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சு. வணிகர்கள் வந்து வண்டியை பொருள்களில் ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது ஒரு குழுவாக போவாங்க, கூட்டமாக சேர்ந்து போவாங்க. அந்த குழுக்கு பேர் வணிகச்சாத்து. வணிகர்கள் குழுவாக சென்று வெளியூருக்கு செல்லும் பொழுது வணிகர்கள் வந்து குழுவாக வெளியூருக்கு சென்று வணிகம் செல்கிறதுக்காக போகிறாங்க. அவ்வாறு அவங்க குழுவாக போகிறத வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுவை வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகம். கப்பல்கள் வந்து நின்று போகிற இடம் தான் துறைமுகம். ஓகேவா? கப்பல்கள் வந்து நின்று போகக்கூடிய இடங்கள் தான் துறைமுகம். அடுத்ததாக துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம், பாக்கம் அப்படின்னும் குறிக்கப்பட்டுச்சு. துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம், பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன. அடுத்ததாக தெரிந்து கொள்வோம். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும். இந்த லைன்ஸ் வந்து இடம்பெற்ற நூல் வந்து நற்றிணை. அடுத்ததாக பாலோடு வந்து கூழோடு பெயரும். இது வந்து குறுந்தொகை. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு. ஓகேவா? அடுத்ததான் தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது. அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன. அவற்றின் மூலம் வெளிநாட்டு பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன, தமிழ்நாட்டு பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு பிரிக்கலாம். தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் வந்து தனிநபர் வணிகம் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். ஓகேவா? தனியாக ஒருத்தரால் நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செஞ்சு நடத்துகிற வணிகம் தான் நிறுவன வணிகம். அதுதான் சிறு வணிகம். நம் அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள். நமக்கு டெய்லி யூஸ்க்கு பயன்படுற பால், கீரை, காய்கறிகள் இதெல்லாம் விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள். இவர்கள் சிறு முதலீட்டில் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர். தலையில் சுமந்து சென்று விற்றல், தரைக்கடை அமைத்து விற்றல், தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள் வந்து நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். சிறு வணிகர்கள் வந்து நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர். அடுத்ததான் பெருவணிகம். பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் ஆகும். பெருவணிகர்கள் பொருள்கள் உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர். அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன்
நேரடி தொடர்பு இருப்பது அரிது. அடுத்ததாக ஏற்றுமதியும் இறக்குமதியும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். பிற நாடுகளில் இருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி ஆகும். பிற நாடுகளில் இருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி ஆகும். பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. அடுத்ததான் வணிகத்தில் நேர்மை. அக்கால வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செயின். திருக்குறள் இது. இந்த திருக்குறள் வணிகரோட நேர்மையை பற்றி சொல்லுது. ஓகேவா? வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள். பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள். எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு பாராட்டினது பட்டினப்பாலை. வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னு பாராட்டினது பட்டினப்பாலை. ஓகேவா? அடுத்ததான் இணைய வழி வணிகம். கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரமில்லாதவர்களுக்கு இணைய வழி வணிகம் உதவுகிறது. இணையதளம் மூலம் பொருள்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன. இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருள்களை பற்றிய விவரங்கள் இருக்கும். பொருள்களின் தரம், விலை, சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருள்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமக்கு பிடித்த பொருள்களை நம் வீட்டிற்கே வரவழைக்கலாம். பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம். மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம். வணிகம் ஸ்டார்டிங்கில் பண்டமாற்று முறையாக தொடங்கியது, பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது, இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது. வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் ஃபஸ்ட்டு பண்டமாற்று முறையாக தொடங்கியிருக்கு, அதுக்கப்புறமா பணத்தை பயன்படுத்தும் முறை தொடங்கியிருக்கு, அதுக்கப்புறமா இன்றைக்கி மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு வரைக்கும் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு வணிகர்களை பற்றி சொன்னது பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொன்னது திருக்குறள். மதிப்பீடு. வீட்டின் பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகச்சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. அடுத்ததான் கரன்சி நோட். இங்கே பாருங்கள், கரன்சி நோட்னா பணத்தாள். பேங்க்னா வங்கி. செக்குனா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. டிஜிட்டல்னா மின்னணு மயம். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா செக்குனா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை. டிஜிட்டல்னா என்ன? மின்னணு மயம். டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். காமர்ஸ்னா மின்னணு வணிகம். இது எல்லாமே மேலே கொடுத்துருக்க சொற்கள்லேருந்து இங்கே தேர்ந்தெடுத்து எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் துணைப்பாடம் உழைப்பே மூலதனம். இந்த துணைப்பாடத்தை சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிட்டா போதும். இதில் இருக்க முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நுழையும் முன்ன பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னவங்க ஔவையார். பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும். பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும். பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும். அதுவே பணத்தின் பயன். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது ஔவையார். இந்த லெசனை சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இலக்கணம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள்.
அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ இ ஆகிய எழுத்துக்களே காரணமாகும். இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை. ஓகேவா? சுட்டெழுத்துக்கள் வந்து ஆ இ உ வந்து இப்போ சுட்டெழுத்தாக பயன்படுத்துறதில்ல. அடுத்து அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இப்போ இவனில் ஈ எழுதிட்டா வன் அப்படின்னு ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை. அதனால இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதாவது அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அடுத்ததாக புறச்சுட்டு. அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இதில் ஆவ் எடுத்துட்டா வானம்னு வருது, ஈ எடுத்துட்டா மலைன்னு வரும். ஸோ இது பொருள் தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே அதாவது புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும். அடுத்ததான் அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். இப்போ இவன், இவர், இதுன்னு சொல்லும்போது நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அண்மை சுட்டுங்கிறது பக்கத்தில் உள்ளதை சுற்றுறது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ. அடுத்ததாக சேய்மை சுட்டு. சேய்மைனா தொலைவு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். அவள், அவர் அப்படிங்கும்போது நமக்கு தூரத்தில் இருக்க ஒருத்தங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது, அவள், அவர்லாம் வந்து சேய்மை சுட்டுக்குரிய சொற்கள். ஓகேவா? எனவே சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும். சுட்டுத்திரிபு. அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அதாவது திரிந்து அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து சுட்டுப்பொருளை தருவது சுட்டுத்திரிபு எனப்படும். அடுத்ததாக வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்களாகும். இதில் மொழிக்கு முதல்ல வர்றது ஏவும் யாவும். எடுத்துக்காட்டு எங்கு, யாருக்கு. மொழிக்கு இறுதியில் வர்றது ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு வருது. அடுத்து மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருவது ஏ தான். ஏன், நீதானே. ஓகேவா? அடுத்து அகவினா. எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா எனப்படும். இப்போ எதில் ஏவை எடுத்துட்டா வெறும் தூ தான் இருக்குது. யாரில் யாவை எடுத்துட்டா வெறும் இரு தான் இருக்குது. ஸோ இது அகச்சுட்டு அகவினா. அடுத்ததாக புறவினா. அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஆவை நீக்கிட்டா அவன் ஆகிடும், ஓவை நீக்கிட்டா வருவான்னு ஆகிடும். இதுவும் பொருள் தருதா? ஸோ இது இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். ஓகேவா? அடுத்ததாக மதிப்பீடு. இது வந்து என்னென்னா இந்த ஃபில் இன் த பிளாங்கில் இந்த பக்கத்தில் இருக்கிறத எடுத்து எழுதணும். ஓகேவா? என் வீடு அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா. நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. யார் அவர் தெரியுமா. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. ஓகேவா? அடுத்ததாக மொழியை ஆள்வோம். அந்த பத்தியை படிங்க. மனிதர்களுக்கு தேவையான பொருள்களை கிடைக்கச் செய்வதே வணிகத்தின் நோக்கங்களுள் ஒன்று. ஓரிடத்தில் உற்பத்தியாகும் பொருள்களை பல இடங்களுக்கு அனுப்புவதும் பல இடங்களில் கிடைக்கும் பொருள்களை ஓரிடத்தில் கிடைக்கச் செய்வதும் வணிகமாகும். கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகமாகும். சான்றாக கல் என்பது விற்பனை பொருளன்று. ஆனால் அதனை செதுக்கி சிலையாக மாற்றலாம். உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். இதை தான் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொஷின்ஸ். கிடைக்கும் பொருள்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். அதுக்கப்புறமா கலைச்சொல் அறிவோம். பண்டம், கமாடிட்டி, பயணப்படகுகள், ஃபெரிஸ், பாரம்பரியம், ஹெரிட்டேஜ், நுகர்வோர், கன்சியூமர், கடற்பயணம், வொயேஜ்,
தொழில் முனைவோர் என்டர்ப்ரோனர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் மெர்ச்சன்ட், பண்டம்னா கமாடிட்டி, பயணப்படகுகள்னா ஃபெரிஸ், பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ், நுகர்வோர்னா கன்சியூமர், கடற்பயணம்னா வயேஜ், தொழில் முனைவோர்னா என்டர்ப்ரோனர், கலப்படம்னா அடல்ட்ரேஷன், வணிகர்னா மெர்ச்சன்ட். இன்றைக்கி 6th தமிழ் டேர்ம் 2ல் இருக்க இயல் 1, 2, 3 பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் 6th டேர்ம் 3ல் இருக்க இயல் 1 பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.